அம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிம்மா, பொறுமையாக கேட்டதுக்கு. இது இன்னும் ரொம்ப நல்லா செய்யணும்னு ஆசை. அதனால ஒரு ஒரு அவசர அடியில் செஞ்சதுனால மைக்கும் வந்து ஷேர் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆகிருக்குங்கம்மா. ஆனால் ஒரே ஒரு ஆசை, இதை அப்படியே நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்லங்கம்மா, இப்போவும் நானும் புரிஞ்சுக்கினே தான் இருக்கிறேன். ஒரு தடவை இதை நான் யோசிக்கும் போது என் மனதுக்கு இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்கம்மா. இதில் வந்து 10ஆம் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வழிபோக்கன் சொன்ன உடனே பட்டுன்னு ஆனந்தம் வரலைங்கம்மா. அப்படியே யோசிக்கிறான், அப்படியா 10 பேர் இருக்கிறோமா அப்படின்ட்டு அவன் தன்னை எல்லாரையும் செக் பண்ணி தன்னை எண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு உடனே அப்ரோக்ஷ ஞானத்தினால ஆனந்தம், அதாவது துக்க நிவர்த்தியும் ஆனந்தமும் வருதுமா. இது அப்படியே நம்மக்கிட்ட நம்ம அதை பொருத்தி பார்க்கணும். நம்ம குரு மூலயமா நமக்கு வந்து ஆத்மஸ்வரூபம் தான் நீ, இந்த தேகம் அனித்தியம்னு அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து நம்மளுடைய அறிவை கொண்டு விசாரணை பண்ணி ஆமாம் இல்லை இதுதான் நம்ம சத்தியம், இது எல்லாமே நிலையற்ற வஸ்து அப்படின்னு நம்ம பூரணமாக உணரும் பொழுது தான் நமக்கு அந்த தடையற்ற ஆனந்தம் சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோமா. அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கண்டு அறிவேன் என்று சொல்கிறான்னு சொல்வார். அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற உனக்கு இன்னொன்று கொண்டு எப்படி அறிவ? பல்லார் முன் தசமன் தன்னை கண்டதும் தன்னை கொண்டே தான். அவன் என்ன செஞ்சான், அவன் எண்ணி பார்த்து தன்னை கொண்டே தான் விசாரணை பண்ணி அவன் வந்து சந்தோஷம் அடைஞ்சான். அப்போதான் வந்து அவளுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்மளும் நம்மளை கொண்டு விசாரணை கொண்டு குரு கொடுத்த பொருளை நல்லா பழகி வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஆனந்தமே துக்க நிவர்த்தியே அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம். அதாவது எந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராணங்கள்லாம் சொல்லிட்டு அதாவது வேறு வழி கிடையாது குட்டிமா, இந்த குட்டி பசங்களுக்காக பென்சில் பேனா வாங்கி எடுத்து போயிருக்கிறாங்க. அவங்க வரத்துக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை சும்மா டைம் வந்து நினச்சிங்க. அவங்க கையில் பென்சில் பேனா கொடுக்குறதுன்றதுக்காக வேண்டி வாங்கி வந்துட்டா ரெடி பண்ணுறாங்க. அது வரைக்கும் அப்போனா அந்த எந்த அளவுக்கு எளிமையாக தர முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ராமாயண மகாபாரதெல்லாம் வேதங்கள்லாம் மாற்றி 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 ஃபில்டர் பண்ணி ஈஸியாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுபோல தான் இந்த கைவல்யத்தில் இருக்கிற டஃப்பான விஷயத்த இவங்க வந்து ஈஸியாக கொடுத்துட்டு நமக்கு சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க வச்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா உணர முடியாததையே பெரியவங்க எல்லாரும் ஃபில்டர் பண்ணி தர்ற மாதிரி இதில் இவங்க அந்த உணர்றதுக்கு இந்த ஜீவன்களை உணர்றதுக்கு ஒரு சிறு முயற்சி, பெருமுயற்சி, சிறு முயற்சி, அந்த சிறு முயற்சியை கொண்டு கூட நமக்கு புரிஞ்சுதுன்னா இந்த அஞ்ஞானம் போயிடும். அதனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நடந்ததுக்கு ரொம்ப யாரெல்லாம் விட்டு காரணமாக இருந்தவங்கள நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். அந்த பொறுப்பான அம்மா எல்லாமே சொத்து பத்து தான் சேர்த்து வைக்குது. இந்த ஏமாந்து போகிற வட கதையை தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு கதையை எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா அம்மாங்கன்னா இல்லை. அந்த அம்மாவா இருந்த அவங்க யார் என்றால் அம்மாவாக எழுந்திருக்கவும் ஜெய ஜெய கைகட்டங்கள், ஜெய 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 வீட்டுக்குமா. அடுத்தபடியா இந்த அம்மா வகுத்துல போறந்த அந்த சுட்டி பையன் பாருங்க, அவன் யாருன்னு பாருங்களா. எப்பா கொஞ்சம் வாடா வாழு, இங்க பாரு வாழ்க வாழ்க வாழ். ஆனா சுட்டி பையனா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலி புள்ளதான். யாருங்க தீபன், யோகானந்தம், இங்க இருக்கிற பசங்க மாதிரியே அந்த பையன். அந்த ஒன்று குட்டி சொல்லுங்க பாரு, ரொம்ப அழகான குட்டி ஒண்ணு. அந்த குட்டி யாருன்னு பாருங்களா. ஏதோ வாடா 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 வாடா, அடேங்கப்பா யாரு அது, ரொம்ப இருக்கும். அதாவது ஒரே கேட்டகரியில் பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த கேட்டகரியில் 2 டைப்பாக பேசுகிறேன். உங்களுக்கு ரொம்ப 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 திரும்ப கிளாப் பண்ணலாம். ஒரே ஆள் 2 இது, ஒரே மைக்கு, அதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு திருப்பி காட்டுறோம் பாருங்க. குடிச்சு நீங்களும் உள்ள போங்க. அந்த போட்டில் வந்து குடிச்சிருந்தாங்களே காற்று அழுத்தம் போன